إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் நமக்கு ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவனால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தக்வாவை கொண்டு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியான சொல் என்ற தலைப்பின் ஊடாக சில செய்திகளை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பல ஜும்மாக்களுக்கு வந்து சமூகம் அளித்து பல உரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அல் குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளிலிருந்து சொல்லப்படும் என்று சொன்னால் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டும் மரணித்து விடுவோம். எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நமக்கு துணை புரிவது நாம் உலகத்திலே செய்யக்கூடிய நல்லமல்கள் தான். குர்ஆன் ஓதுதல், திக்ரு செய்தல், தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, இன்னுமுள்ள மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அந்த அமல்கள் தான், அந்த நன்மைகள் தான், அந்த ஆக்கியாத்து சாலிஹாத் தான் மறுமையில் நமக்கு மறுமையுடைய வாழ்க்கைக்கு உதவும் என்கிறதை நாம் மறந்து விடாமல் முடியுமான அளவு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என்ற செய்தியையும் ஞாபகப்படுத்தியவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உறுதியான வார்த்தை என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை நான் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால்
அல்லாஹு தஆலா நம்பிக்கை கொண்டவர்களை, மூமீன்களை இந்த உலகிலும் மறுமையிலும் உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். உறுதியான வார்த்தை என்று சொல்வது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை கோட்பாடை தான் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொண்ட இந்த தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தடம் பெறலாமல் உறுதியாக இதுதான் எனக்கு இஸ்லாம் சொல்லித்தந்த கட்டளை, இஸ்லாமிய மார்க்கம் இதுதான் எனக்கு சொன்னது என்கிற விஷயத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமது வாழ்க்கையில் வருகின்ற சந்திக்கின்ற எந்த ஒரு விடயத்திலும் தடம் பெறலாமல் அதில் உறுதியாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் அந்த மனிதனை ஒரு ஈமான் உள்ள ஒரு மூமீனாக வாழ வைப்பான். அதே போன்று கபரில் அடக்கியதற்கு பின்னால் மன் ரப்புக என்று கேள்வி கணக்கு கேட்பார்கள் மலக்குகள். அதற்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லி மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவனை நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு உறுதிப்படுத்தி வைப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா உறுதியான சொல்லை கொண்டு மூமீன்களை உறுதிப்படுத்துவான் என்கிறது. உலகத்தில் யாரெல்லாம் கொள்கைவாதிகளாக தடம் பெறலாமல் உலகத்திலும் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உலகத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அதே போன்று மரணத்திற்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா அந்த கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல வைத்து அல்லாஹ் அவனை சுவனத்திலே நிரந்தரமாக புகுத்தி விடுவான் என்கிறதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, அந்த வகையில் தான் சிபாத், உறுதி, எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்துடைய விடயத்தில் எங்களிடத்தில் உறுதி இருக்க வேண்டும். தடம் பெறலாமல் உறுதியாக எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இதை இந்த சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால், உலக முடிவுடைய காலத்தை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஆகிரு ஜமான், இறுதி காலத்தை நெருங்குகின்ற பொழுது, மறுமையை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே அதிகமான குழப்பங்கள் இருக்கும், சோதனைகள் தோன்றும். அந்த சோதனைகள், அந்த குழப்பங்களை பொறுத்தவரையில அது அதிகரித்து கொண்டே போகும். உலகம் அழிவதற்கு நெருங்குகின்ற பொழுது அதிகமான சோதனைகளும் குழப்பங்களும் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கும். அது கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், இன்னும் உள்ள அனாச்சாரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிகமாகிக் கொண்டே போகும். அப்ப இப்படியான ஒரு சூழல் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கும். இப்படியான சூழலிலே அதிகமான ஃபித்னாக்கள், சோதனைகள் இருக்கின்ற பொழுது, அப்படியான காலத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது முஸ்லிம்கள் எது ஹக்கு, எது சரியானது, எது பாத்திலானது, எது வழிகேடானது என்பதை தெரிவு செய்வதில் தடுமாறுவார்கள். ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது, குழப்பங்கள், சோதனைகள் நிறைந்திருக்கின்ற பொழுது முஸ்லீமாக வாழுகின்றவர்கள் எது சரியானது, எது சரியான வழி, எது தப்பான வழி என்கிற விஷயத்தில் தடுமாறி போவார்கள். அப்படியான ஒரு காலம்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இதற்கு பின்னால் வரப்போகின்ற ஒவ்வொரு காலங்களும் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியான ஃபித்னாக்கள், சோதனைகள் நிறைந்திருக்கின்ற பொழுது மார்க்க விஷயத்தில் எது சரியானது, எது பிழையானது என்று அவன் எடுத்து நடந்து கொள்வதற்கு தடுமாறுவான். ஏனென்றால் உலகத்துடைய எல்லா இன்பங்களும், பட்டம், பதவி, சுகங்கள் எல்லாம் முன்னுக்கு இருக்கிறது, இங்கால மார்க்கம் இருக்கிறது, ஏன்னா எல்லாம் நிறைந்து போகும். இங்கால கொலை வேணுமா, விபச்சாரம் வேணுமா, கொள்ளையடிப்பது வேணுமா? இன்றைக்கு உலகமே இந்த தொழில்நுட்பத்துடைய அதீத வளர்ச்சியின் காரணமாக முழு உலகத்தையுமே கையுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம். எதையும் செய்யலாம்,
எதையும் வேண்டுமானாலும் பார்க்கலாம், எதையும் நடத்தி முடிக்கலாம். ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிடத்துல, அரை அவர்ல எந்த ஒரு பாவமான காரியமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி எதையும் செய்து முடிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. அப்ப இப்படியான காலத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் அந்த ஈமானிய உறுதி இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஈமானிய உறுதி இல்லாமல் தளர்ந்து விடுவோமோ அப்பொழுது வழிகேட்டை நோக்கி அந்த ஃபித்னாக்களுக்குள்ளே வீழ்ந்து அப்படியே வழிகேட்டை நோக்கி சென்று விடக்கூடிய நிலைமை மாறிவிடும். அதனாலதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஃபித்னாக்கள் நிறைந்து விடும் என்று சொன்னால், ஃபித்னாக்கள் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன் அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரன். ஏனென்றால் இந்த ஃபித்னாக்களுக்குள்ள வாழுகின்ற பொழுது காலையில் முஸ்லீமாக இருக்கின்ற ஒரு மனிதன் மாலையாகின்ற பொழுது காஃபிராக மாறிவிடுவான். காலையில முஸ்லீமாக இருப்பான், லுஹர் தொழுவான் பகலைக்கு வந்து, ஆனா மகரிபான நேரத்தில் அவன் ஒரு குஃபுரை செய்யக்கூடிய ஒரு நிலையில ஆகிவிடுவான். காஃபிர் என்றால் முர்த்ததாகி போக மாட்டான், முஸ்லீமா இருந்து கொண்டே ஷிர்கிலும் பிதுஅத்திலும் அனாச்சாரத்திலும் பாவத்திலும் மூழ்கி குஃபுருக்கிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிடும். காலையில நல்லா இருந்தவன், முஸ்லீம் தொழுது கொண்டு நல்ல நிலையில இருந்தவன், திக்ரு செஞ்சு கொண்டு நல்ல நன்மை செஞ்சு கொண்டிருந்தவன், மாலையாகின்ற பொழுது குஃபுரையும் ஷிர்கையும் பிதுஅத்தையும் பாவத்தையும் அனாச்சாரத்தையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அந்த மனிதன் மாறி விடுவான். அல்லது மாலையிலே மூமீனாக இருப்பான், தொழுவான், மகரிப் தொழுவான், இஷா தொழுவான், இன்னும் உள்ள திக்ருகளை எல்லாம் செய்வான். காலையில் விடிந்து பார்த்தவுடனே ஷிர்கிலும் பிதுஅத்திலும் குஃபரிலும் பாவத்திலும் அனாச்சாரத்திலும் ஈடுபட்டு கொண்டு தன்னை அப்படியே பாவத்திலே ஆழ்த்தி கொண்டு குஃபுராகி காஃபிராகி போய்விடுவான். இப்படி அவன் தடம் பிறண்டு கொண்டே இருப்பான். காலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையிலே முஷ்ரிக்காக இருவான், மாலையில் முஸ்லீமாக இருப்பான், காலையில் முஷ்ரிக்காகிடுவான். இப்படி அவனுடைய நிலை தடுமாறிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு யபிஉ தீனஹு பி அரலின் மினத் துன்யா, உலகத்துடைய சொற்ப இன்பங்களுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தையே விட்டு கொடுத்துருவான், வித்துருவான். உலகத்துடைய எல்லாம் உலகத்துடைய இன்பங்கள் தான் கண் முன்னுக்கே இருக்குது. எல்லாம் விபச்சாரம் வேணுமா, களவு வேணுமா, பொய் வேணுமா, எல்லாம் மனிதனுக்கு அலங்கரிக்கப்பட்டு எல்லாமே சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த ஈமானை பாதுகாப்புங்கிறது மிக கடினமாக இருக்கும். தொழுவதற்கு நேரம் வராது, திக்ரு செய்யறதுக்கு நேரம் இருக்காது, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இருக்காது, இப்படி உறவுகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, உம்மா பாப்பா பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது, மனைவியை பார்க்கிறதுக்கு நேரம் இருக்காது, பிள்ளைகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, ஒரே எதை சரி செஞ்சு கொண்டிருக்கும் நேரம் இல்லை. தொழுகைக்கு வந்தால் 10 நிமிடமும் இன்னும் சுருக்க வேண்டும், 5 நிமிடத்தில் தொழுது விட்டு போவோமா என்ற அளவுக்கு அவருடைய நிலைமை அப்படியே மாறிவிடும். உலகத்திலே மூழ்கி கிடப்பார்கள். அப்ப இப்படி காலையில் முஸ்லீம் ஆகின்றவன் மாலையில் காபிராகி, மாலையிலே முஸ்லீமாக இருப்பவன் காலையிலே காபிராகி, இப்படி அவருடைய நிலைமை வருகின்ற பொழுதோ மார்க்கத்தையே விட்டு கொடுத்துருவான். எது பண்ணாலும் பரவாயில்லை, அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், செஞ்சாலும் பரவாயில்லை, இதை செஞ்சாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு அவன் மாறி மார்க்கத்தையே விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்படியான காலகட்டத்தில் மனிதன் மாறி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஃபித்னாவுடைய சோதனைகள் நிறைந்த காலத்திலே ஒவ்வொருவரும் ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானில் சிபாத்தாக கொண்ட கொள்கையில் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து விட வேண்டும். அப்படி உறுதியாக இருந்தால் அல்லாஹு தஆலா உலகத்திலும் அவனை உறுதியாக்கி வைத்து மறுமையிலும் அவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா மேலே கூறிய அந்த வசனத்திலே சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உண்மையில் நாம் வழிகட்டு போவதற்கு, ஈமானில் உறுதி இல்லாமல் போவதற்கு உலகத்திலே உள்ள இந்த சோதனைகள் ஃபித்னாக்கள் தான் காரணம். இதை அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டாக நமக்கு படிப்பினையாக அல் குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். அல்லாஹ் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி அந்த வரலாற்று சம்பவத்தில் ஊடாக அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை படித்து தருகிறான். எப்படி என்று சொன்னால்,
ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அழிந்து நாசமாகி போனது, வழிகட்டு போனது, நரகம் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே உள்ள அந்த உலகத்தில் மூழ்கி இருந்ததும் உலகத்துடைய ஆசாவாசங்களும் அவர்களுடைய எல்லாம் அவர்களுக்கு கண் முன்னால் சகல இன்பங்களும் சுவண்டிகளும் கண் முன்னே இருந்தது. சுகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தங்கம் வெள்ளி, தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, அனைத்தும் தாராளமாக கிடைத்தது. பட்டம் பதவி வேணுமா, தாராளமாக கிடைத்தது. எல்லாம் உலகத்தில் ஒரு மனிதன் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறானோ அத்தனையும் அல்லாஹு தஆலா செல்வம் வேணுமா அல்லது அவர்களுக்கு பட்டம் பதவி வேணுமா, எல்லாத்தையும் அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனாலதான் அந்த மக்கள் அந்த செல்வங்களை, அந்த பட்டம் பதவிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய காரியத்துக்கு முன்னால் தூசாக நினைத்து, அதாவது அல்லாஹ்வுடைய காரியத்தை அல்லாஹ்வை தூசாக நினைத்து அதிலே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மறுத்தார்கள், வழிகட்டு போனார்கள், நரகவாதியாக போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலா. இறைவா, நீ இந்த ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமூகத்தாருக்கும் ஸீனத்தன் அலங்காரத்தையும் வ அம்வாலா செல்வத்தையும் நீ தாராளமாக கொடுத்திருக்கின்றாய். யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கும் நிறைய அலங்காரங்களையும் அதே போன்று அம்பாலா அதிகமான செல்வங்களையும் கொடுத்து செல்வ செழிப்பாக பட்டத்திலும் பதவியிலும் தாராளமாக சுகமணிக்கூடிய அனைத்தையும் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றாய். ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாய். அதனாலதான் இறைவா, ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக், உன்னுடைய பாதையை விட்டும் அவர்களை வழிகெடுத்தது இந்த செல்வங்களும் நீ கொடுத்த இந்த அலங்காரங்களும் இந்த செல்வங்களும் தான். இதை அவர்கள் அவர்களுடைய வழிகேட்டுக்கு பயன்படுத்திக் கொண்டார்கள், இதிலே மூழ்கி கொண்டார்கள். யா அல்லாஹ், அதனாலதான் உன்னை ரப்பாக ஏற்க மறுக்கின்றார்கள். ஈமானிலே தடம் பிறண்டு இவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள், வழிகட்டு போனார்கள், நரகவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவா, எனவே ரப்பனத்மிஸ் அலா அம்வாலிஹிம், இவர்களுடைய செல்வங்களை எல்லாம் நீ அழிச்சு நாசமாக்கி போடு. இந்த செல்வங்களால கெட்டு போறாங்க, வழிகட்டு போனாங்க, உன்னை ரப்பாக ஏற்பதற்கு மறுக்கிறார்கள். அதனால இவர்களுடைய செல்வங்களை எல்லாம் அழித்து விடுயா அல்லாஹ். வஸ்துது அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களிலே நீ கடினத்தன்மையை நீ போடுவாயாக. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், நொம்பலமான கடினமான வேதனையை காணுகின்ற வரைக்கும் ஒரு பொழுதும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் இவர்களுடைய செல்வங்களையும் அழித்துவிடு, இவருடைய உள்ளங்களை எல்லாம் கடுமையாக்கிவிடு, கல் நெஞ்சங்களை போன்று ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இவர்களை பொறுத்தவரையில உன்னுடைய அதாப கண்டாத்தான் ஈமான் கொள்வார்கள். அதனாலதான் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், இந்த இஸ்ரவேலர்கள் மக்கள்கள் எந்த இறைவனை ரப்பாக ஏற்கிறார்களோ அந்த இறைவனை நானும் ஏற்கிறேன் என்று அந்த அதாபை வேதனையை கண்ட பிறகு மூழ்கடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இறைவனை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த நம்பிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக வாழ்க்கையில் தடம் பிறண்டு இந்த ஃபித்னாக்களிலே மூழ்கி வழிகட்டு போனார்கள். அதனால கடைசி நேரத்தில் அது செல்லுபடியாகாது என்று அல்லாஹு தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சமூகத்தின் நிலையை நாம் படித்திருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபித்னாக்கள், சோதனைகள், இந்த உலகத்துடைய இன்பங்கள், இவைகள் ஒரு மனிதனை சத்திய பாதையிலே இருந்து அசத்திய பாதைக்கு அவன் இட்டு சென்று விடும். அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மிக கவனமாக, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். எது எமக்கு கொள்கையோ, அதை எது மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தடம் பிறண்டு சென்றுவிடக் கூடாது என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இங்கே படித்து தருவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுடைய உள்ளம் இருக்கே, உள்ளத்தை பொறுத்தவரையில் அது நேரத்துக்கு நேரம் தடுமாறக்கூடியது, நிலை மாறக்கூடியது. ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஃபித்னாவுக்கு மத்தியில் நாம் வாழுகின்ற பொழுது ஈமானில் உறுதி இல்லைன்னா, கொள்கையில் உறுதி இல்லைன்னு சொன்னா நம்ம அப்படியே தடுமாறி போய்விடுவோம்.
காரணம் என்ன? உள்ளம் அப்படித்தான் இருக்கிறது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனுடைய உள்ளம், ஒவ்வொருவருடைய உள்ளம் இருக்கே, இந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நாடிய நேரத்தில் நாடியவாறு பிரட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலே எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவன் நாடிய நேரத்தில் பிரட்டி விடுவான். அப்ப இந்த ஃபித்னாக்கள்ல மூழ்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ஈமானில் உறுதி இல்லை என்று சொன்னால் அந்த உள்ளத்தை அப்படியே மாற்றி விடுவான். அதனால்தான் காலையில் மூமீனாக இருந்தவன் மாலையிலே முஷ்ரிக்காக மாறுகிறான். மாலையில் மூமீனாக இருந்தவன் காலையிலே முஷ்ரிக்காக மாறிவிடுகிறான். காரணம், உள்ளம் தடுமாறுகிறது, உள்ளம் அப்படியே பிறண்டு விடுகிறது, உறுதி கிடையாது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உறுதியாக இருங்கள். எந்த ஒரு சோதனை வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு இன்பம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிந்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொள்கையில் நீங்கள் தடம் பிறண்டு விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை நாம் ஈடுகொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மார்க்கத்தை நாம் எங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய கொள்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஃபிரௌன், அந்த மக்கள் சூனிய விஷயத்திலே மூசாவை நம்பி விடுகின்றார்கள். மூசா சொல்லுகின்ற கொள்கைதான் சரியானது, அந்த ரப்பு தான், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று ஃபிரௌனுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே ஃபிரௌன் சொன்னான், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த மூசாவை நம்புகின்றீர்களே, அதனால உங்களுடைய மாறுகை வெட்டுவேன், உங்களை நான் சிறையிலே அறைவேன், உங்களை நான் கொன்று விடுவேன் என்று அங்கே எல்லோருக்கும் முன்னால் எச்சரிக்கின்றான். உண்மையில் ஃபிரௌன் எச்சரிக்கின்றான். அந்த மக்களுடைய ஈமானை இப்பொழுது பாருங்கள். சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஃபிரௌனிடத்திலே சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அம்வாலா எல்லா செல்வங்களிலே அவர்கள் மூழ்கி இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹுதான் ரப்பு என்று சத்தியத்தை கண்டவுடனே ஃபிரௌனுடைய எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாது சொன்னார்கள், இந்த இவ்வளவு தெளிவான சான்று, அல்லாஹுதான் ரப்பு என்று தெளிவான சான்று வந்ததுக்கு பின்னாலும் உன்னை ஒருபொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உன்னால முடியுமானது நீ செய்து கொள் என்று தைரியமாக அந்த மக்கள் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துக்குள்ளே அந்த ஈமான், அந்த எச்சரிக்கை இருந்த பொழுதும் அவன் கண் முன்னே எச்சரித்தான், உங்களை கொன்று விடுவேன், உங்களுடைய உலக வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்று சொன்ன நேரத்திலும் கூட தைரியமாக சொன்னார்கள், கிடையாது, நீ என்னதான் சொன்னாலும் நீ வேண்டியதை செய்து கொள், ஆனால் இந்த எச்சரிக்கைக்கு முன்னால் நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம், அல்லாஹுதான் எங்களுடைய ரப்பு என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு படித்து தருகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? சொன்னார்கள், நாங்கள் இதுவரை காலமும் அசத்தியத்திலே மூழ்கி இருந்தோம், சூனியம் என்ற கொள்கையிலே மூழ்கி இருந்து உன்னுடைய வற்புறுத்தின் பேரில் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம், ஆனால் இதற்கு பிறகு உனக்கு ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம், நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அதனால் நாங்கள் அவனையே தெரிவு செய்து கொண்டோம், அந்த ரப்பையே எங்களுடைய இறைவனாக தெரிவு செய்து கொண்டோம், நீ ரப்பு கிடையாது, நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்று அந்த மக்கள் பயப்படாமல் ஈமானிய உறுதியோடு நிலைநிறுத்தி காட்டினார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லுகின்றான். எனவே சகோதரிகளே, எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு நிலை இருந்தாலும் கொள்கையில் ஈமானிலே நாங்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல்வேறு வகையான சோதனைகளை தருவான். அது சோதனை என்கிற பொழுது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக அண்மையிலே நடந்த, சில நாட்களுக்கு முன்னால் நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ சொத்துக்கள், எத்தனையோ உயிர்கள் இப்படி பாதிக்கப்பட்டதா இல்லையா? பாதிக்கப்பட்டது. இது முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு சோதனை தான். அந்த சோதனையின் பொழுதும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தடம் பிறந்து விடக்கூடாது, மார்க்கத்தை கொள்கையை விட்டுவிடக்கூடாது, தொழுகையை விட்டுவிடக்கூடாது, செய்த திக்ரை அவர்கள் விட்டுவிடக்கூடாது, ஓதிய குர்ஆனை விட்டுவிடக்கூடாது, இன்னும் உறுதியாக வேண்டும். வெள்ளம் வந்ததா, அனர்த்தம் வந்ததா, என்னுடைய வீடு அழிந்து போனதா, என்னுடைய சொத்துக்கள் அழிந்து போனதா, என்னுடைய உயிர்கள் எல்லாம் போய்விட்டதா, தைரியமாக அல்லாஹுதான் இதை செய்தான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்து விட்டது என்று இன்னும் அவர்கள் மார்க்கத்திலே உறுதியாக வேண்டும். ஒருபொழுதும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா இப்படியும் சோதிப்பான். நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாமிய சகோதரர்கள்
இந்த அனர்த்தத்தின் பொழுது நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் தடம் புரண்டு போனார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இந்த வெள்ள அனர்த்தத்தின் பொழுது அந்நிய மதத்தவர்களுடைய அந்த பன்சலையாக இருக்கலாம் அல்லது கோவில்களாக இருக்கலாம், அவைகளும் நிறைய பாதிக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மத ஸ்தானங்களை சென்று துப்புரவு பண்ணி கொடுத்தார்கள். அதே போன்று அங்கே இருக்கின்ற அந்த சிலையை துப்புரவு பண்ணி சுத்தமாக்கி துடைத்து கொடுத்தார்கள். இப்படியான பல வேலைகளை நாங்கள் செய்ததை பார்க்கிறோம். உண்மையில் இது சரியா என்றால் பிழையானது, குஃபுரிலே இட்டு செல்லக்கூடியது. ஏனென்றால் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவானி, அல்லாஹ்வுக்கு விரோதமான, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வணங்கப்படக்கூடிய எந்த ஒன்றுக்கும் ஒரு முஸ்லிம் உதவி செய்யக்கூடாது, செய்ய வேண்டும். அந்நிய மதத்தவர்களுக்கு தாராளமாக சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், பாதை அமைத்து கொடுக்கலாம். அவர்களுடைய சொந்த வீடு அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டால் அந்த சொந்த வீட்டை நீங்கள் கழுவி கொடுக்கலாம். ஆனால் வணக்கம் என்று வருகின்ற பொழுது மத ஸ்தானங்களை துடைக்கவோ அதிலே இருக்கின்ற சிலைகளை துப்புரவு பண்ணி கொடுக்கவோ கூடாது. அது குஃபுரிலே இட்டு செல்லும். அல்லாஹ் சோதித்து பார்த்தான். என்ன சொல்வார்கள்? நம்ம எல்லாம் அதுவும் சரி பரவாயில்லை என்று அவர்களிடத்தில் அந்த பட்டம் பதவி அல்லது ஏதோ ஒரு நோக்கத்தை அங்கே ஷைத்தான் உண்டு பண்ணினால் அதனால் தடம் பிறண்டு போனார்கள். பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாம் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இதுக்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா அல்லது வேறு ஏதாவது உதவி வேணுமா, உங்களுடைய வீட்டை கழுவி தர வேண்டுமா, அதையெல்லாம் செய்து தருகிறோம். ஆனால் மதம் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதற்கு எங்களுடைய இஸ்லாம் இடம் கொடுக்காது என்று அவர்களிடத்தில் அழகாக சொல்லி அதிலே இருந்து விடுபடணுமே தவிர அதற்கு நாங்கள் போய் அதுக்கு உதவி செய்யக்கூடாது. உதவி செய்தால் எங்களுடைய ஈமானுடைய சிபாத், அந்த உறுதி அப்படி இல்லாமல் போய் குஃபுரிலும் சிரிக்கிலும் விதயத்துகளிலும் விழக்கூடிய அளவுக்கு விழக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலை ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படியான பலவிதமான சோதனைகளை தந்து எங்களை அல்லாஹ் சோதிப்பான். எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையின் பொழுது ஒரு பொழுதும் உறுதியை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. ஈமானிலே இஸ்லாத்திலே எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா மூமின்களை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துகின்றான் என்ற தலைப்பின் ஊடாக எங்களுடைய ஈமானிய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சில செய்திகளை ஆரம்ப முதல் குத்துபாவிலே ஞாபகப்படுத்தினேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல விடயங்கள் இருந்தாலும் எடுத்துக்காட்டுக்கு படிப்பினை பெறுவதற்காக வேண்டி இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்லுகின்றேன். அதாவது மார்க்க விடயத்தில், மார்க்கத்தில் எப்பொழுதும் நாங்கள் சிபாத்தாக உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த உறுதியை நாமல் எடுத்துக்கொள்வதற்கு, உறுதியை எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்வதற்கு நாம் பல பணிகளை செய்ய வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இபாதத் விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விதயத்வாதிகளோடு, மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுகின்ற சகோதரர்களோடு, மக்களோடு நாம் ஒருபொழுதும் ஒன்றர கலந்து இருக்கக்கூடாது. அவ்வாறு நாங்கள் விதயத்வாதிகளோடும் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்வர்களோடும் கலந்திருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய ஈமானும் எங்களுடைய உள்ளமும் அவர்களைப் போல் மாறிவிடும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தை அப்படியே பிரட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கிடையே அந்த உள்ளம் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நீங்கள் இவ்வாறான ஒரு மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் நடக்கின்ற ஒரு நிலை அந்த சபை இருந்தால் அந்த சபையிலே இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அந்த சபையில் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இன்னக்கும் இதன் மிஸ்லுவும், நீங்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டீர்கள், அவர்கள்தான் அந்த விதயத்தையோ அந்த பாவத்தை செய்வார்கள்.
ஆனால் நீங்கள் அந்த சபையில் இருந்ததினால் நீங்களும் அந்த குற்றத்துக்கு ஆளாகுவீர்கள் என்று அல்லாஹு தாலா 2 இடங்களில் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. ஃபஜ்ருடைய தொழுகையில் குர்ஆன் சுன்னா அல்லாத பள்ளிவாசல்களிலே அந்த சகோதரர்கள் ஃபஜ்ருடைய சுபஹ் தொழுகையுடைய 2வது ரக்அத்திலே குனூத் ஓதுவதை பார்க்கிறோம். உண்மையில் குனூத் என்பது ஒரு பித்அத்தான மார்க்கத்துக்கு முரணான ஒன்று. எந்த அளவுக்கு என்றால், ஒரு தாபி தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கிறார்கள், வாப்பாவே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது வந்திருக்கிறீர்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சுபஹ் தொழுதிருக்கிறீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சுபஹ் தொழுதிருக்கிறீர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கிறீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நீங்கள் சுபஹ் தொழுகையை தொழுதிருக்கிறீர்கள். இந்த ஹலீஃபாக்களுக்கு பின்னால் சுபஹ் தொழுகையை தொழுதிருக்கிறீர்கள். சுமார் 5 வருடங்கள் தொழுதிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் சுபஹ் தொழுகையை தொழுதிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே யகுனுதூன ஃபில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கே, சுபஹுடைய தொழுகை இருக்கே, அந்த தொழுகையில் குனூத் ஓதி இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஐய புனைய முஹதசுன், மகனே, அது நபி அவர்களோ அல்லது ஹலீஃபாக்களோ யாருமே அப்படி குனூத் ஓதியது கிடையாது. அது புதிதாக உருவாக்கப்பட்ட, மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு பித்அத்தான ஒரு செயல் மகனே என்று அந்த சஹாபி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படியான பள்ளிவாசலில் நாங்கள் சுபஹ் தொழுகை தினமுமே தொழுது வருவோமாக இருந்தால் அவர்களுக்கு பின் நன்மை கைவிட்டு தான் இருப்போம். ஆனால் அவர்கள் அந்த பித்அத்தை செய்கின்ற பொழுது காலப்போக்கிலே அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் எல்லாம் ஒன்றுதான் என்ற நிலைக்கு அந்த மனிதன் ஆகிவிடுவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் நடக்கிறதா, அந்த இடத்தில் நீங்கள் இருந்து விடாதீர்கள், அந்த இடத்தை விட்டு நீங்கள் போய்விடுங்கள், அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்று எந்த ஒரு மார்க்கத்தினுடையமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் எப்பொழுதும் நாங்கள் சிபாத்தாக கொள்கையில், ஈமானில், இஸ்லாத்தில், எங்களுடைய இஸ்லாமிய கொள்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த ஈமான் உறுதிப்பட வேண்டும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த ஈமான் உறுதியாக இருப்பதற்கு துஆ செய்தார்கள். துஆ என்கிறது ஒரு இபாதத். தொழுகை போன்று, நோன்பு போன்று, ஜகாத் போன்று, ஹஜ் போன்று ஒரு இபாதத் துஆ. எனவே இந்த துஆ என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, இறைவா, என்னுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்திலே நிலையாக வைப்பாயாக, ஒரு பொழுதும் என்னுடைய உள்ளத்தை நீ தடம்புறச் செய்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதிகமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்ற இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த துஆவை ஒவ்வொரு பொழுதுகளில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு எங்களுடைய ஈமானை, கொள்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை, கொள்கையை உறுதிப்படுத்திக் கொள்வது கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எங்களுடைய உள்ளம் ஈமான் உறுதிப்படுவதற்கு சொல்லித் தந்த ஒரு வழியாகும். ஆகவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.